வாங்கப்பா இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் பண்ணலாம். அதுக்காக காய்கறி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கலர் கோஸ் கொஞ்சம், குடமிளகா, கேரட்டு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நூடுல்ஸ் வந்து நல்லா எடுத்து எண்ணெயும் உப்பையும் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேகட்டோன்னு அதை வடிச்சிட்டு திரும்பி பச்சை தண்ணி 2 முறை போட்டு நல்லா அலசணும்ப்பா. அதில் அவ்வளோ ஸ்மெல் வருது, பவுடராக வருது. நல்லா அலசிட்டு பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அது. நான் இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயமும் போடுறேன். ஃபுல் ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க, ஸ்டவ்வு ஸ்பீடாக வேலை ஆகிடும் நமக்கு. இப்போ அது வதங்கிடுச்சுப்பா. வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இப்போ நம்ம அதோடவே இந்த காய்கள்லாம் போட்டுடலாம். எண்ணெய் நிறைய எண்ணெய் இருக்குது, பொருளுங்க நிறைய போடும்போது அந்த வாசனைலாம் சீக்கிரமே போயிடும். இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனைலாம் போயிடும். இந்த நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன்பா. சில்லி சாஸ் ஊற்றுறேன். பேரனுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக தான் கேட்பானுங்க, அதனால் நல்லா கொஞ்சம் காரமாகவே பண்ணலாம். சோயா சாஸ் ஊற்றுறேன். டொமேட்டோ கெச்சப் போடுறேன். ரெடிப்பா. இப்போ நூடுல்ஸை போட்டுடலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சம் மிளகு தூளும் ஒரு வழியாக போட்டுகிட்டே மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் 1 ஸ்பூன் போடுறேன். விற்கிது அந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்து நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ரெடி பண்ணேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.